பெண்களுக்கான பெருமைகள் ஒருபுறம் இருந்தாலும் கொடுமைகளும் இன்னும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு குறித்து நமது செய்தியாளர் பிருந்தாவின் கேள்விகளுக்கு மூத்த வழக்கறிஞர் பானுமதி அளித்த விளக்கத்தை பார்ப்போம். இன்றைய சூழல்ல பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா பார்க்கும்போது பாதுகாப்பா தான் எல்லாரும் இருக்காங்கிற மாதிரியான தோற்றம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பெண்களும் பெண் குழந்தைகளும் தினசரி ஏதோ ஒரு வன்கொடுமைக்கு ஆளாகி பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுமையும் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையங்கள்ல அல்லது ஆண்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களிலோ அல்லது மாவட்ட வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவங்க அலுவலகத்திலேயோ எத்தனை பெண்கள் அவங்களுக்கான வன்கொடுமைகளுக்கு எதிராக புகாரோட நின்றுகிட்டு இருக்காங்கிறத ஒரு ஆய்வு பண்ணோம்னாலே சரி, இந்த வன்கொடுமைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் இருக்கு என்பதுதான் தோற்றமடையும். அப்ப இந்த பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதா என்றால் மேலோட்டமாக இருக்குது, ஆனா இல்லை, இருக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அதை இந்த மகளிர் தினத்தில் நாம் அதை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் எதுக்காக இருக்குன்னா, இந்த சமூகத்தில் இன்னும் முழுமையான பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லை. அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளோ துன்புறுத்தல்களோ தடுக்கப்படவில்லை. அவர்கள் அமைதியாகவோ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ளவில்லைங்கிறது தான் உண்மை. இப்படியான சூழல்ல பெண்களுக்கான சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறது எப்படி மேம்? இந்த சூழல்ல பெண்களுக்கான பாதுகாப்பு உத்தரப்படுத்துறதுக்கு குடும்பமும் பொறுப்பெடுத்துக்கணும், சமூகமும் பொறுப்பெடுத்துக்கணும், அரசும் பொறுப்பெடுத்துக்கணும். சட்டத்தோட ஸ்கோப் ரொம்ப லிமிட்டட். புகார் போனா நடவடிக்கை எடுப்பாங்க, போகலன்னா வந்த புகார்களுக்கு வழக்கு பதியப்படும், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், தண்டனை வழங்கப்படும். ஆனா அவங்கள்ட்ட புகாரே வரலன்னா, அதனால் தடுக்கிறதுக்கான சட்டம் இருக்கே தவிர சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு, ஒரு சம்பவம் நடந்தால் தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டம் இருக்கு. ஆனா அந்த சம்பவமே நிகழாமல் இருப்பதற்கு என்ன சட்டம் இருக்கு? சட்டத்தால் அது செய்ய முடியாது, சமூகம் தான் செய்யணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.